கெஜா வந்து எல்லார்கிட்டயும் வீட்ல இருக்கவங்க எல்லார்கிட்டயும் வந்து ஒரு முடிவு பண்ணி சொல்றாங்க. இந்த மாரி நந்தினிக்கு வந்து நாள் பார்த்துருக்கேன். வளகாப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அத கேட்டு எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நந்தினி வந்து இப்ப எதுக்குமா இதெல்லாம்? இப்ப ஊர கூட்டி இதெல்லாம் பண்ணணுமா? அப்படி சொல்றாங்க. "நீ எதுக்கு இப்படிலாம் யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியும் நந்தினி. வந்து மாப்பிள்ளை இல்லாம இருக்கிறதால தான் இப்படி யோசிக்கிற. அப்படிலாம் யோசிக்காதம்மா. இங்க பாரு முதல் முதல்ல நடக்கிற உனக்கு சடங்கு. இது நடந்து தான் தீரணும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சரிம்மா உங்க இஷ்டம். சிம்பிளா பண்ணுங்க. அது சிம்பிளா தான் பண்ண போறோம். ஆனா அதுக்காக ரொம்ப சிம்பிளாலாம் பண்ண முடியாதுல்லம்மா. 4 பேர கூப்பிடணும்ல அப்படின்னோனே, உடனே நந்தினி யோசிக்கிறாங்க. சரிங்கம்மா உங்க இஷ்டம் அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. அவ ஏன் இவ்வளோ வருத்தமா இருக்கா எனக்கு தெரியும். அவ மனசுல வந்து அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு. எந்த பொண்ணுக்குமே வந்து வீட்டுக்காரர் கூட இருக்கணும் இல்லையா? அப்பதானே சந்தோஷம். அந்த சந்தோஷம் இல்லாம என் பொண்ணு கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. இதையெல்லாம் பார்க்குற வந்து வேதா வந்து கவலைப்படாதீங்க அம் ஆன்ட்டி சீக்கிரமாவே எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து வந்து இங்க எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து வளகாப்புக்கான வந்து வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கெஜா என்ன பண்ணுறாங்க, வேதா கூப்பிட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதை கேட்ட வேதா வந்து "என்னத்த இப்படிலாம் யோசிக்கிறீங்க?" அப்படி "ஆமாம்மா யோசிச்சு தான் ஆகணும். ஊரை வந்து கூப்பிட்டு நம்ம பண்ணுறோம். எல்லாருக்குமே வந்து கரெக்டாக இருக்கணும்ல. எல்லாரும் ஒரு கேள்வி கேட்பாங்க. அதனால் வந்து இந்த ஃபங்க்ஷனில் அப்போ வந்து அவ இங்கே இருக்கக்கூடாது. என்னத்த இப்படி சொல்கிறீங்க?" அப்படின்றாங்க. "ஆமாம் முன்னாடி நீங்கள் இருந்தால் தேவையில்லாத பிரச்சனை வரும். எல்லாரும் இதையே கேட்பாங்க. எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். அப்புறம் உன் இஷ்டம்." அப்படின்னோன்னே இப்போ மிர்னாலினி எங்கே அத்தை விடுறது? எங்கேயுமே விட முடியாது. அவளுக்கு யாருமே இல்லையே. அதான் கூட்டிகிட்டு வந்தேன்ல ஒரு இடம். அங்கேயே போய் விட்டுடலாம்ல. அப்புறம் வந்து ஃபங்க்ஷன் முடிஞ்சோனே கூட்டிட்டு வந்துடலாம். அது எப்படி அத்த விட முடியும்? திடீர்னு போய் விட்டா என்ன நினைப்பாங்க? நாங்க வந்து சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கோம் அத்த. அதெல்லாம் தெரியாதும்மா. என்ன பொறுத்தவரைக்கும் இந்த ஃபங்க்ஷன்ல மேலாலையும் இருக்கக்கூடாது. அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன் வேதா. அதுக்கப்புறமா வந்து உன் இஷ்டம் அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. வேதா வந்து என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க. விக்ரம் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. விக்ரம் வந்து அம்மா ஏன் இந்த மாதிரிலாம் பண்றாங்கன்னே தெரியல. ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க? நீங்க அத்தையோட நிலைமையிலேருந்து யோசிங்க. எல்லாரும் வருவாங்க. அவங்க கிட்ட கொஸ்டின் கேட்பாங்கல்ல. ஏற்கனவே இந்த ஏரியால இப்படி தானே பண்ணிட்டுருக்காங்க. அதனால தான் அத்தை யோசிக்கிறாங்க. சரி வேதா, இப்போ என்ன பண்ணுறது? சரி நான் வந்து வேறு வழி ஐடியா பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஐடியா பண்ண போற? நான் பண்ணுறேன் நீங்கள் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அவங்க அம்மா கிட்ட போய் போகிறாங்க. காவேரி கிட்ட அம்மா உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமா அப்படின்னோடனே என்ன விஷயம்? என்ன திடீர்னு வந்து என்னை தேடி வந்திருக்க? எப்பவுமே உன் வீட்டில் தான் இருப்பேன். நான் தான் உன்னை பார்க்க வருவேன். ஏம்மா அப்பலாம் பேசுகிற? உன்னை தேடி நான் வரமாட்டேனா? இல்லையே. அதுவும் வந்து கெஞ்சலா வந்து வந்திருக்கியே. ஏதோ விஷயம் இருக்குது. சொல்லு வேதா உனக்கு என்ன ஆகணும் என்னால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. காவேரி ஏன் இப்படி காவேரி கோச்சிக்கிற அப்படின்னோடனே சரி போதும்டி சொல்லு நாங்கள் சொல்கிறதெல்லாம் எதையும் கேட்கல இப்போ மட்டும் வந்து அப்படியே கொஞ்சுவேன் அப்படின்றாங்க. சரி யோசிக்காத காவேரி நான் சொல்கிறத கேளு சரிடி சொல்லு அப்படின்னோடனே அம்மா ஒரே ஒரு நாள் மட்டும் நீ வந்து மிர்னாலினி வச்சுக்க முடியுமா? என்னது மிர்னாலினி நம்ம வீட்டில் வச்சுக்கணுமா? ஆமாம்மா வேறு வழியே கிடையாது. ஒரே ஒரு நாள் தான். இப்போ வந்து ஃபங்க்ஷன் வந்து ரெடி பண்ணியிருக்காங்கல்ல நந்தினிக்கு. அதனால் நந்தினி அக்காவுக்கு ஃபங்க்ஷன் பண்ணோன்னா அத்தை வந்து மிர்னாலினி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வேறு வழியே இல்லைம்மா ப்ளீஸ்மா ஒரு நாள் மட்டும் நீ வந்து மிர்னாலினியை பார்த்துக்கோமா. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைம்மா. ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் போதுமா அப்படின்னோடனே அது எப்படிடி பண்ண முடியும்? அம்மா எனக்காக பண்ண மாட்டியா? சரிடி உனக்காக பண்ணுறேன் அப்படின்னு அம்மானா அம்மா தான் அப்படி சொல்லிட்டு அப்படியே கொஞ்சுறாங்க. அந்த மிர்னாலினியோட தொல்லை என்றைக்கு தான் என் பிள்ளைக்கு வந்து வந்து தீரப்போதோ தெரில. இவ வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து வந்து நான் அம்மா கிட்ட பேசிட்டேன். இப்போ எந்த பிரச்சனையும் இல்ல. மிர்னாலினி வந்து அம்மா கிட்ட இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டோன்னே விக்ரம் வந்து நிம்மதி அடைகிறாரு. அடுத்து வந்து வளகாப்பு ஃபங்க்ஷன் நல்ல மாதிரி நடந்துட்டு இருக்குது. அப்போ வந்து சில பேர் என்ன பண்ணுறாங்க நந்தினியை மனசு கஷ்டப்படுற மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் எங்கன்னு கேட்டு நச்சரிக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து நந்தினி மனசு கஷ்டப்பட்டு இந்த ஃபங்க்ஷனே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போக பார்க்குறாங்க. அப்போ கரெக்டாக வந்து அவங்க வீட்டுக்காரர் கையை பிடிக்கிறாரு வலையிலும் போடுறாரு. அதை பார்த்து நந்தினிக்கு ஒன்றுமே புரியல. இவர் எப்படி இங்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் வேதா தான் என்னை அழைச்சிட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதை கேட்டு கெஜா வேதாவை கூட கையை பிடிச்சி உன்ன மாதிரி மருமக கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் கண் கலங்குறாங்க.